4/2025 டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம போன வெனஸ்டே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நல்லபடியா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பேட்சோட ஃபர்ஸ்ட் வீக்குக்குரிய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் மண்டே, அடுத்த டெஸ்ட் வந்து சண்டே இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட்டை உங்களுக்கு யூடியூப்ல ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் ஃப்ரீ டெஸ்ட், இது எல்லாருமே நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பாருங்க, அட்டன் பண்ணுங்க. 3 மணி நேரம் உட்காந்து அட்டன் பண்ணுங்க. ஸ்கெடியூல் பத்தி நிறைய டீடைல்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். தெரியல அப்படின்னாலும் இப்ப சொல்றேன். நம்மளுடைய ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா மொத்தம் 20 ஸ்கெடியூல் இருக்கும். அதுல 15 ஸ்கெடியூல் வரைக்கும் தான் இருக்கும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். மீதி 5 ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா நம்ம ரிவிஷன் தான். அந்த 15 ஸ்கெடியூல் வந்து மே மாசத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஜூன் மாசம் ஃபுல்லா நம்மளுக்கு ரிவிஷன் தான். 5 ஸ்கெடியூல் ரிவிஷன் தான் போயிட்டு இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் நீங்க எழுதி அப்படியே பிராக்டிஸ் ஆகி நேரா போய் நீங்க குரூப் 4 எழுதி பாஸ் பண்ணிடுவீங்க. அப்படிதான் நம்ம டெஸ்ட் ஸ்கெடியூல் போட்டிருக்கோம். ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸ், தமிழ் ஆகட்டும், ஜிகே ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், சிலபஸ் வைஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸ்கெடியூலோட லிங்க் பாத்தீங்கன்னா அதையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸ்கெடியூல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கோங்க. நாங்க ஒவ்வொரு ஸ்கெடியூலும் இப்ப சிலபஸ் வைஸ் போட்டிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்குரிய, அதாவது அந்த வீக்குக்கு நீங்க என்ன படிக்கணுமோ அதை வேர் டு ஸ்டடி வந்து பேட்ச்ல கொடுத்துருவோம். போன வீக்குரிய வேர் டு ஸ்டடி கொடுத்துட்டோம். அதுபடி படிச்சுதான் நீங்க பேட்ச்ல டெஸ்ட் எழுதிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்குரிய வேர் டு ஸ்டடியும் நாங்க பேட்ச்ல கொடுத்துருவோம். அதே போல டெஸ்ட் பேட்ச்ல எழுதுனவங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் கொடுத்துருவோம். அதுல நீங்க டெஸ்ட் எழுதி நீங்களே கரெக்ஷன் பண்ணி அந்த OMR சீட்டோட இமேஜ் வந்து நீங்க சென்ட் பண்ணுவீங்க. அதை வச்சு நாங்க ரேங்க் லிஸ்ட் வந்து என்ன 2-3 நாள்ல கொடுத்துருவோம். இன்னைக்கு டெஸ்ட் எழுத முடியாதவங்க, அதாவது நேத்து இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்கள இன்னைக்கு டெஸ்ட் எழுத முடியாது ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்க 1 or 2 டேஸ் டைம் எடுத்து படிச்சுட்டு கூட நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை ஃப்ரீயா நாங்க யூடியூப்ல கொடுக்குறோம்ல, இது நீங்க யாரு வேணும் அட்டன் பண்ணிக்கலாம். கொஸ்டின் வித் ஆன்சர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸ்கெடியூல் எக்ஸ்பிளனேஷனும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க அதுல கிளியரா உங்களுக்கு நான் சொல்லிருக்கோம், பாத்துக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து 1 or 2 டேஸ் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் சர்வர் இஷ்யூவா இருக்கிறதுனால நாங்களுமே டைம் கொடுத்துருக்கோம். நீங்க இன்னைக்கு நாளைக்கு அந்த மாதிரி கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டைம் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வெனஸ்டேக்குள்ள ஜாயின் பண்றதுக்கு பாருங்க. ஏன்னா அடுத்த ஸ்கெடியூல் வந்து போயிட்டு இருக்கும் இல்லையா, அடுத்த ஸ்கெடியூல் நீங்க சீக்கிரம் படிக்கணும், டைம் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க லேட்டா ஜாயின் பண்ணீங்கன்னா ஸோ டைம் எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரீ டெஸ்ட், அந்த கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல, அதை பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா கீழே ஸ்கெடியூல் அந்த லிங்க் இருக்கு இல்லையா, அதுல நான் எப்படி பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருப்போம். அதை பார்த்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட்டை பயன்படுத்தி 3 மணி நேரம் உட்காந்து எழுதுங்க. 3 மணி நேரம் நீங்க உட்காந்து எழுதும் போதுதான் நம்ம வந்து எந்த அளவு கெப்பாசிட்டியில இருக்கோம், நம்ம 3 மணி நேரம் உட்காந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுதா, இல்ல நம்ம எந்த அளவு நீங்க வந்து ஸ்கோர் பண்றீங்க அப்படிங்கறது பார்க்கும்போது தான் நம்ம இன்னும் எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது தெரியும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரீயா வரதுல நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா பேச்சுலர் ஜாயின் பண்ணிக்கோங்க. டைம் ஆகுது, நம்ம சீக்கிரம் படிக்கணும். அப்பதான் இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். படிக்கிற வேகத்தையும் அதிகரிங்க, டைமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.